நண்பர்களே, இயற்கை சலப்பை தயாரிப்பாளரான நான் தான் உங்கள் ரேவதி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, ஹேண்ட் கிளட்ச் பர்ஸ் எப்படி வந்து ஈஸியான மெத்தட்ல வந்து தைக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க நண்பர்களே, ஹேண்ட் பர்ஸ் வாங்க கட் பண்ணலாம். ஏற்கனவே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதோட இதே அளவுக்கு வந்து கேன்வாஸ் வச்சு ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா வந்து ஸ்டிப்பாக உட்காராது, அதனால வந்து கேன்வாஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கோம். ரெண்டு அளவுலையும் பாருங்க. இப்போ வந்து 9க்கு 8ன்ற அளவில் ஒரு பீஸும் 11.5 அப்படிங்கிற அளவில் 8.5 வந்து இன்னொரு பீஸும் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 ஜிப்பரு, 8.5 வந்து 2 ஜிப்பரு, ஒரு மேக்னெட்டு, 2 ரன்னர், அவ்வளோதாங்க தேவையான பொருள். ஒரு டேப், ஒரிஞ்சி டேப். வாங்க ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து லைனிங் எடுத்துக்கிறோம். லைனிங் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணிடுறோம். வாங்க லைனிங் அட்டாச் பண்ணலாம். அதாவது கேன்வாஸ் வைக்கலனா துணி வந்து குழன்னு போகும். இந்த கிளாத் வந்து ஸ்டிப்பாக உட்காராது. அதுக்காக தான் நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு தைச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து இதோடு நிறுத்திக்கிங்க. ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். சென்டரில் கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க. ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணிக்கிறோம். ஜிப்பை எடுத்துகிட்டு இதை வந்து ஒன் சைடு வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். மேல் பக்கம் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே வச்சு படிமான தைப் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த ஜிப்பை வந்து பிரித்து எடுக்கிறோம். பிரித்து எடுத்துட்டு அதே மாதிரி இந்த இன்ச்சில் வந்து இதை வந்து அந்த பாதி வந்து மீதி இருக்க பாதி வந்து இந்த பக்கம் தைக்கிறோம். தைச்சிடும். தைச்சி முடிச்சுட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டாக வர பீஸை கட் பண்ணிவிடுங்க. இப்போ அதே போல் இந்த 11 இருக்கு இல்லைங்களா, இந்த அளவில் வந்து நம்ம வந்து ஜிப்பை வந்து இந்த கார்னரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். பிசுறு இல்லாமல் கட் பண்ணிட்டுருக்கிறோம். இந்த ஜிப்பை எடுத்து இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி தைக்கிறோம். இது வந்து மேல் பக்கம் வர மாதிரி வச்சு தைக்கிறோம். பாருங்கள் நண்பர்களே, ஜாயின் பண்ணியாச்சு. மாதிரி தைச்சாச்சு. தைச்சிட்டு பாருங்கள், இதை அப்படியே எடுத்து இந்த பக்கம் மடிக்கிறோம். மடிச்சுட்டு இப்போ ஈவனாக இருக்கா பாருங்கள், ஈவனாக இருக்கா. இப்போ வந்து ரன்னர் போட போகிறோம். ரன்னர் வாங்க, இதை வந்து ரன்னர் போட்டாச்சு. ரன்னர் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ இன்னும் ஜாயின் பண்ணல பாருங்கள். இதை எடுத்து ரெண்டாக மடித்து செஞ்சோம் இல்லையா, மடித்து வச்சுட்டு இதை எடுத்து இந்த முன்னாடி இருந்ததை வந்து இந்த ஜிப்பர் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடுறோம். இந்த அளவுக்கு வருது அதே அளவுக்கு வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமாக ரன்னர் போட்டுடுறோம். போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், இந்த பக்கம் இன்னும் ஜாயின் பண்ணல, இன்னும் ஜாயின் பண்ணிடுறோம். வாங்க ஜாயின் பண்ணலாம். ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் கட் பண்ணிடுங்க. அதையும் நான் பார்க்குறது இந்த மாதிரி இந்த பீஸும் பாருங்கள், இதே ஜாயின் பண்ணிடலாம். வாங்க
ஜாயின் பண்ணியாச்சு. அது போல் இந்த பக்கமும் அந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணிக்க. எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கங்க. மடக்கி பிடிச்சிட்டு இப்படி பண்ணுங்கள். பண்ணியாச்சு. என்ன பண்ணலாம், சுற்றி பீஸில் அடிக்குது அப்படிங்கிற ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த டேப் இருக்கு இல்லைங்களா, இந்த டேப் எடுத்து இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். எப்பவுமே வந்து வெளிப்பக்கமாக வச்சு உள் பக்கமாக நம்ம ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி பிரிச்சுக்கங்க. பிரிச்சுட்டு இன்ச்சில் வச்சு தையல் ஓட்டிக்கங்க. இந்த பக்கம் அந்த மாதிரி வந்து அடிப்பீஸ் அப்படி மடக்கி விட்டுருங்க. மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதோட வந்து அட்டாச் பண்ணுங்கள். பண்ணியாச்சு. இது அப்படியே என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல வந்து இந்த வளைவில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த வளைவு வரமாட்டேங்குது, வளையாது. எந்த கிளாத்தாக இருந்தாலுமே அந்த வளைவில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. இழுத்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி. பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிக்கிறோம். பாருங்கள், திருப்பிட்டு உள் பக்கமாக வச்சு அப்படியே ஜாயின் பண்ணுறோம். நாங்கள் பண்ணிடலாம். இந்த மேல் பக்கமாக தைங்க. உங்களுக்கு அப்போ வந்து அந்த இது பார்க்கறதுக்கு டிசைன் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வருது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். உள் பக்கமாக தைக்கலாம், உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி தைச்சிக்கங்க. இந்த ப்ளவுஸுக்கு எப்படி பைப்பிங் அடிக்கிறோமோ அந்த மாதிரி தான் இதுவும். ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த உள் பக்கமும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கிளாத்து பிசு கிளம்பிட்டே தான் இருக்கும். பாருங்க, இதை எடுத்து மடித்து எஞ்சில் வச்சுருங்க. மடக்கி வச்சுருங்க. பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. பர்ஸ், ஹேண்ட் பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு லென்த்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் துணி சேர்த்து வச்சுக்கலாம், ஒரு இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். சேர்த்து வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு இறங்கி வரும். நான் லென்த்து கம்மியாக வேணும்னு நினச்சேன், அதனால் வந்து இந்த மாதிரி தைச்சிருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். தேங்க்யூ.